ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 24/5/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சனிமகா பிரதோஷம், சமநோக்கு நாள், உலக சகோதரர்கள் தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 7:30 8:30, சாயந்தரம் 4:30 5:30. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுங்க சுபகாரிய பேச்சுகளுக்கு. மற்றபடி வெளியில் எங்கேயாவது போனோம், இன்டர்வியூக்கு போனோம், அது இதுன்னு கண்டிப்பாக விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போங்க. அற்புதமாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:00 7:30. இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணுறது, மந்திர ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய, இதெல்லாம் ஒரு 108 தடவை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடி இன்னைக்கு சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். ரிஷப லக்னம் இருப்பு 3 நாழிகை 22 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று மாலை 4:22 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:52 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:30 மணி வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 5:33 மணி வரை கௌலவம், அதன் பின்பு மாலை 4:22 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 10:52 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 10:52 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இந்த பூரம் உத்திரம் ஆகிய 2 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். துளசி மாலை கொண்டு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக இன்னைக்கு சனிப்பிரதோஷம். சனிப்பிரதோஷம் வந்தாலும் அதுவும் இன்னைக்கு மகாபிரதோஷம் ரொம்ப விசேஷம். இந்த மகாபிரதோஷம் சனிக்கிழமை வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். சனிக்கிழமைனாலே ஆயுள்காரகர். கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரரையும் பார்வதி பரமேஸ்வராலையும் காலபைரவரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதேமாதிரி சண்டிகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. சில பேர் நந்திகேஸ்வரர்கிட்ட போயிட்டு தன்னோட பிரார்த்தனையை சொன்னால் சிவபெருமான்கிட்ட கொண்டு சேர்த்துருவார்னு கட்டி புடிச்சுன்னு சொல்லுவா. அதெல்லாம் செய்ய வேண்டாம். பக்கத்தில் போய் நின்றுட்டு சொன்னாலே போகிறோம், ஆத்மார்த்தமாக சொன்னாலே போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த நந்தீஸ்வரர் கொண்டு போய் அழகாக பார்வதி பரமேஸ்வரர்கிட்ட சேர்த்துருவார். உங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அதேமாரி இந்த சண்டிகேஸ்வரர் வழிபாடு பண்ணி முடிக்கணும். அது ரொம்ப விசேஷம். கோமுகம் கிட்டக்க சண்டிகேஸ்வரர் இருப்பார். சண்டிகேஸ்வரர் கையெல்லாம் தட்டக்கூடாது. நிறைய பேர் கையை தட்டுவா. கையெல்லாம் தட்டக்கூடாது. லைட்டாக ஒரு இது என்னென்னா நான் ஒன்றும் எடுத்துன்னு போகல அப்படிங்கிறதுக்காக. சரியா? அவர் என்ன தியானத்தில் இருப்பார் சண்டிகேஸ்வரர், காவல் தெய்வம். அதனால் லைட்டாக அப்படி பண்ணிட்டு வாங்க. அன்றைக்கி நந்தீஸ்வரருக்கு காப்பரிசி நைவேத்தியம் பண்ணுவா. ரொம்ப ரொம்ப விசேஷம். அது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை இல்லாத தம்பதியரெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. அபிஷேகத்துக்கு ஏதாவது திரவியம் வாங்கி கொடுங்க. பண்ணிவிட்டு இல்லைன்னா ஆராதனைக்கு பூ இதெல்லாம் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு இந்த நந்தீஸ்வரருக்கு காப்பரிசி கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நைவேத்தியம் பண்ணுவாள். புரியுறதா? அதில் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அப்புறம் நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய சனீஸ்வர பகவானை எல்தீபம் கொண்டு வழிபாடு செய்து சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாய் வித்மிகே கட்க ஹஸ்தாய தீமிகே தன்னோ மந்த பிரச்சோத்யாத் ஒரு 27 தடவை சொல்லிட்டு எல்தீபம் போட்டு வாங்க. எள்ளு படபடன்னு வெடிக்கிறது பற்றியில அதேமாரி உங்களோட கஷ்டங்கள்லாம் படபடன்னு வெடித்து சுகங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். மேஷ ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் சூரியன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான். ஜென்மராசியில் சந்திர பகவான்ங்கும்போது மனசில் சந்தோஷமும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். என்னடா அது அப்படிங்கிற மாதிரிலாம். அதே மாதிரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க. இன்னைக்கு உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லட்டி தூள் கிளப்பி போயிட்டே இருங்க. ஐஎன்எஸ் ஐஎன்எ போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான், 2ஆம் இடத்துல குரு பகவான். வருமானம் இப்படி வரும், என்ன செலவு அப்படி ஓடும். இன்னைக்கு அந்த மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கும்போது மோட்சம் அப்படின்னாலே விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு திருநாள். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பர்ல வச்சு மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சுப செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான். சூப்பர். எவ்வளவுக்கு எவ்வளோ 2 நாளாக உழைச்சிங்களோ அந்த உழைப்பு இன்னைக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தரும். எப்பொழுதோ வரவேண்டிய ஒரு தொகை இன்றைய தினம் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகளை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும், லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து குடும்ப ஒற்றுமை பலமாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதொருமை கடக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உங்க ராசிநாதன் எங்கய்யா இருக்கார் தெரியுமா? ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாயோட இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். இன்னைக்கு நீங்க பரபரப்பா இருப்பீங்க. இன்னைக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். பரபரப்பா இருப்பீர்கள். ரொம்ப புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வந்து சேர்ந்து இருப்பாங்க. அதுமாதிரி இன்னைக்கு புதிய கூட்டாளிகளும் வந்து இணைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில வச்சுக்கிட்டு ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய
அவங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு 11 தடவை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அப்பாடா, என்னய்யா 2 நாளா கசக்கி புழிஞ்சிட்டீங்க, இப்பதான் ஐயா கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு நாள். என்னன்னா, பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்துடுறாரு. அஷ்டம ராசியிலேருந்து விட்டு விலகின உடனே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா அஷ்டம ராசியில சனீஸ்வர பகவான் உட்காந்து தான் இருக்கார். அது வந்ததுலேருந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக மறையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிற மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அஷ்டம ராசியில யாரு? சந்திர பகவான். சந்திர பகவான் அஷ்டம ராசியில வந்தாலே சந்திராஷ்டமம். 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். சரி, பகைரோன லோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது கொஞ்சம் உத்தியோகத்தில் ஒரு மறைமுக எதிர்ப்புகளும் விலகும். ஆனாலும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் இன்னைக்கு. அப்புறம் அஷ்டமராசியில் சந்திரபகவான் இருக்காங்கள, மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இந்த வேலையை நம்மளால் எடுத்தால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். டென்ஷன் இருக்கும். தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கும். பசங்க மூலமாக இல்லைன்னா அக்கம் பக்கத்தினர் மூலமாக நண்பர்கள் மூலமாக அந்த மாதிரிலாம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைக்கி உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லாருமே இல்லத்தை நிர்வகிக்கூடிய இல்லத்தரசிகள் எல்லாருமே கொஞ்சம் உடம்பை கவனிச்சுக்கிறது நல்லது. அதாவது உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கிளப்ப போறீங்க சுவாமி. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். அதில் என்ன விசேஷம் அப்படிங்கிறீங்களா? 7ஆம் இடத்துல இருந்துட்டா 7ஆம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்ப்பார். சூப்பர். ஏன்னா இந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு. அதே சமயம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருந்துக்கிட்டு 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அப்படியே 5ஆம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு. இன்னைக்கு ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள், தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பால்யகால சிநேகித நண்பர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் அருமையாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய புள்ளிகளாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பர்.
ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். 6ஆம் இடம் என்று அழைக்கப்படக்கூடிய பகை, ருண, ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை புகுத்துவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து பேசுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய திருநாள். பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான், 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 3ஆம் இடத்துல ராகு பகவான். அடி தூள் கிளப்ப போறீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். இன்னைக்கு மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளுங்க. ஏன்னா இன்னைக்கு சுகஸ்தானம் அப்படின்னு அழைக்கக்கூடிய கேந்திரஸ்தானத்துல சந்திர பகவான், 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலே ரொம்ப விசேஷம். என்னன்னா சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். திடீரென ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம் தைரியம் தைரியம். சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான். அடி தூள் கிளப்பி போயிட்டு இருப்பீங்க. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனோதைரியம் மிகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அப்பாடா இன்னைக்கு தான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா 2 நாளா கொஞ்சம் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் அப்பப்பப்பா நீங்கள் பட்ட பாடு எனக்கே இங்கே வேர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பா சமாளிச்சிட்டீங்க ஐயா. இப்போ 2ஆம் இடத்துல சந்திர பகவான். எதுக்கு? நீங்கள் இவ்வளோ பட்ட கஷ்டம் வீண் போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு வருமானம் வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள், தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கோஷ்டி பூசல்கள் மறையும்.
கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். நூதனமான சில திட்டங்கள் உங்களுக்கு உருவாகும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. ஸ்வீட்டா இருக்க. அதேமாரி இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.